ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நான் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பண்டிகை நாளிலும் அதிகாலை வேளையில் மிகுந்த உற்சாகத்தோடு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்பொழுதும் இதே மகிழ்ச்சி இருக்கும் என்றால் அது எவ்வளவு மேன்மையாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். பல போராட்டங்கள், உபத்திரவங்கள் நிறைந்த உலகத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை சகல தீங்குக்கும் என்ன செய்வார்? விலக்கி காப்பார். கழிந்த ஞாயிறு எடுத்த அந்த சங்கீதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். எவர்களுக்கு? ஆண்டவரை பின்பற்றுகிற அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார் சொல்லிக் கொண்டார்கள். சொல்லிக் கொண்டது யாரு? புறஜாதியார். மற்றவர்கள் சொல்லணும். ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை தேடாதவர்கள். அந்த வசனத்தை நான் மறுபடியுமாக நினைப்பூட்டி அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 126வது சங்கீதத்தில் அங்கு இவ்விதமாக சொல்கிறார். 2வது வசனம், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். எவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்? அடுத்தால உடனே சொல்லணும், இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். எவர்களுக்கு? இவர்களுக்கு. எவர்களுக்கு சொல்லுங்க? இவர்களுக்கு பெரிய காரியம். இவர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த வந்திருக்கிறீங்களே உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். ஆண்டவரை தேடி அதிகாலை வேளையில் பனி என்றும் பாராமல் கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு உற்சாகத்தோடு புறப்பட்டு வந்திருக்கிற உங்களுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே அவர்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. என்ன பாரு, இவன் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள ஒரு காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாண்டி, எவ்வளவு அவனுடைய வாழ்க்கையில் அவங்க அப்பா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து பிள்ளைகளை நடத்தி இன்னைக்கு அந்த குடும்பத்தை பாரு எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க என்று புறஜாதியார் சொல்லணும். அதுதான் அந்த வசனம். நான் அந்த இவர்களுக்குள்ள அந்த இதை கழிந்த வாரத்தில் நான் அதை சரியாக தியானிக்கல. அதுக்கு பிறகு அதை வச்சு சிந்தித்த வேளையில் அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். புறஜாதிகளுக்குள்ளே என்ன செய்தார்கள்? இவன் கிளனிக்கு போயிட்டான், இவன் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டான் என்று சொல்லவே கூடாது. கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வழியில் நடப்போம் என்றால் நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிறப்பின் செய்தியை பற்றி சொல்லும் பொழுது அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தெய்வன், நித்திய பிதா, சமாதான பிரபு. என்ன பிரபு? சமாதான பிரபு என்றபடி கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இனி நாம என்ன சொல்றோம் பாருங்க. மற்றவர்கள் நம்மை பற்றி இப்படி சொல்லணும், இவர்களுக்கு இவர்களுடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக் கொண்டார்கள். நாம என்ன சொல்லணும் பாருங்க. அடுத்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நாமும் சொல்லணும்,
ஆண்டவருக்கு சாட்சியாக, ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக நாம என்ன சொல்லணும்னா, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் கர்த்தர் என்ன காரியங்களை செய்தார்? பெரிய காரியங்களை செய்தார். அந்த பெரிய காரியங்கள் 2 குறித்து பார்த்தோம். ஒன்று சிறையிருப்பை மாற்றினார், இன்னொன்று அழுகையை ஆனந்த களிப்பாக கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதற்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா? அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தது, அவர் மனுக்குலத்தை மீட்பதற்காக வந்ததுதான் இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை எல்லாம், உங்களுடைய குடும்பங்களை எல்லாம் புறஜாதிகளும் சொல்லுவார்கள், நீங்களும் சொல்லுவீர்கள், இந்த ஆண்டவரை நான் பற்றி கொண்டபடியினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என்னுடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. நாங்கள் கர்த்தருக்குள் என்ன செய்திருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வேளையில் நம்முடைய தியானத்திற்காக மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தையும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தையும் நான் நினைப்பூட்டி விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, 1078வது பக்கம், 1078 1078 1078வது பக்கத்தில் இருக்கிறது. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே. பெத்லெகேமுக்கு இன்னொரு பேர் என்னது? எப்ராத்தா. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும், யூதா தேசத்தில் பல பட்டணங்கள் இருக்கின்றன, அதில் எல்லாவற்றிலும் சிறிது, அந்த ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, அது சிறியதுதான், அற்பமாய் எண்ணப்பட்டதுதான், ஒதுக்கப்பட்டதுதான், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவருடைய புறப்படுதல் அநாதி நாளாகிய எதில் உள்ளது? பூர்வத்தினுடையது. பூர்வ காலத்திலிருந்தே நம்மை கர்த்தர் கண்ணோக்கி இருக்கிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாலே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் உலகத்தின் பார்வையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாயிருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாயிருக்கலாம். அந்த இடத்திலிருந்துதான் கர்த்தர் அவதரிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரிய இடத்திலிருந்து வரல, அவர் எளிமையான இடத்திலிருந்து. அவர் பிறந்தது கூட எந்த இடம் என்பதாக சரியாக சொல்லப்படாவிட்டாலும் சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லை, வேற இடத்துல பிறந்தார். அதன் பிறகு குழந்தையை துணிகளில் சுற்றினார்கள். எதனால் சுற்றினார்கள்? இந்த காலத்தில் எல்லாம் குழந்தைகள் பிறக்கிறது என்றால் அதற்கு முன்னாலே ட்ரெஸ் எல்லாம் ஆயத்தத்தோடு வைத்து விடுவார்கள். ஏனென்றால் அதற்கு பல வழிகள் இருக்கிறது. பிறக்கும் குழந்தை என்ன குழந்தைங்கிறத அதுக்கு முன்னாலே சொல்லிடுறாங்க. அதுக்கு சட்டப்படி சொல்லக்கூடாது என்பதாக சொன்னாலும் எப்படியும் வருந்தி கேட்டு எடுத்து அந்த செய்தியை அறிந்த பிறகு ஆம்பளை பிள்ளைன்னா ஆம்பளை பிள்ளைக்கு ஏற்ற துணிமணிகள், பெண் பிள்ளை என்றால் பெண் பிள்ளைக்கு ஏற்ற துணிமணிகள், இதெல்லாம் பிறக்கிறதற்கு முன்னாலே ஆயத்தப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு பிறக்கிறதுக்கு என்ன கிடையாது? ஒரு இடம் கிடையாது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அது எங்க இடம் இல்லை பாருங்க. சத்திரத்தில் இடம் இல்லை. சத்திரம் சாவடி என்றால் ஏழை எளிய மக்கள் தங்குவதற்குள்ள இடம்தான். அரசால கட்டி போட்ட இடங்களாயிருந்தாலும் அந்த இடத்தில் உள்ளவர்கள் கூட அந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இடம் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. ஏன்னா சீட்டு ஃபுல்லு, அந்த இடமெல்லாம் நிரம்பி வழிந்து விட்டது. என்ன செய்வது? நிறை மாத கர்ப்பிணியாய் மரியாள் காணப்படுகின்றார். வெளியே தள்ளப்பட்ட நிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு இடம் இல்லாவிட்டால் ஒரு தாய்க்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வேதனையோடு எப்பொழுது பெற்றெடுத்தாள், எப்படி பெற்றெடுத்தாள் என்பதை எல்லாம் வசனத்தில் சொல்லாமல் இருந்தாலும் அதன் பிறகு அந்த பிள்ளைய துணிகளில் சுற்றி என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? கந்தை துணிகளை எடுத்து உடம்பை சுற்றி காலை சுற்றி அதை அந்த பனி ஒன்றும் தாக்காதபடிக்கு அதை பத்திரமாக பாதுகாப்பதற்காக எங்க வைத்தார்கள் என்றால் முன்னணையில் கிடத்தினார்கள். முன்னணை என்று சொல்லும் பொழுது மாட்டு தொழுவத்தில் 2 பகுதி. ஒன்று முன்னணை. அந்த முன்னணை எதற்கு என்றால் புல் வைக்கோல் போன்றவை வைப்பதற்காக. முன்னால அழியெல்லாம் அடித்து அந்த மாடு இழுத்து வைக்கோலை இழுத்து இங்க போட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மேலே பழுத்து அதுக்கு மேலே சாணம் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே மூத்திரம் எல்லாம் பெய்து இப்படி அதை கெடுத்து விடாதபடிக்கு முன்னணை வைப்பார்கள். அது நெருக்க மாட்டு கம்பெல்லாம் அடிச்சிருக்கும், அது வழியாகத்தான் அது இழுத்து சாப்பிடும். அப்போ அது வேஸ்ட் ஆகாது, வீணாகாது. அப்படிப்பட்ட முன்னணைங்க, அந்த முன்னணையில் அவரை கிடத்தினார்கள். மாட்டு தொழுவத்தில் உள்ள எந்த அணையில் கிடத்தினார்கள்? முன்னணையில் கிடத்தினார்கள். சத்திரத்தில் இடமில்லை, மாட்டு தொழுவத்தில் கூட சரியான இடமில்லை. இவர்கள் மாட்டு தொழுவத்துக்குள்ள படுத்துக்கிட்டாலோ அந்த குழந்தையை காற்றோ பனியோ எதுவும் தாக்காதபடிக்கு முன்னணையில் கடத்தி இருக்கிறார்கள். அந்த கோலத்தை அடைந்தவர் தான் யாரு? நம்முடைய ஆண்டவர். எதற்காக? நம்மை உயர்த்துவதற்காக. அதுதான், நம்மை உயர்த்துவதற்காக நம்முடைய ஆண்டவர் இந்த கோலம் அடைந்தால். இந்த பாடுகள் உந்தனுக்காய், உங்களுக்காக, எனக்காக அத்தனை பாடுகளையும் சகித்து முன்னணையில் கிடத்தப்பட்டார். அதனால தான் மீகா தீர்க்கதரிசி 5:2 சொல்லுகிறார், எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் யூதேயாவில் ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய இடங்கள் இருக்கின்றன. அந்த பெரிய பெரிய இடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெத்லெகேமே ஒரு சிறிய இடம். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவர் இப்போ புறப்படல, அநாதியாகவே இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாலே இருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்தி இங்கு சொல்லுகிறார். இனி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அங்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அங்கு தெளிவாக நமக்கு வார்த்தை தருகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு யார் பிறந்தார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாலகனாக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் என்றால் ஆளுகை. கர்த்தருடைய ஆளுகை அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் ஆளுகிறவர். பாவத்தின் மீது அதிகாரம் உள்ளவர், சாபத்தின் மீது அதிகாரம் உள்ளவர், ரோகத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்.
அந்த தீமைகளெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை தாக்கக்கூடாது என்கிற அதிகாரம் படைத்தவராய் காணப்பட்டவர் யாரு? நம்முடைய ஆண்டவர். அதனால தான் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தத்துவம். கர்த்தத்துவம், கர்த்தருடைய ஆளுகை அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் யாரு? ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சத்திரத்தில் இடமில்லாமல், மாட்டு தொழுவத்தில் கூட சரியான இடமில்லாமல் முன்னணையில் அவர் கிடத்தப்பட்டிருந்தாலும் அவர் யாரு? அதிசயமானவர். அவர் யாரு? நமக்கு முன்னோடியாக அவர் காணப்படுகின்றார். ஏனென்றால் அவர் சென்ற பாதையில் நாமும் சென்று பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். அதனால தான் இந்த பாடுகளை அவர் சகித்தார். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர். அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன். அவர் நாமம் நித்திய பிதா. அவர் நாமம் சமாதான பிரபு. இத்தகைய அத்தனை பண்புகளும் ஒருங்கே அமைய பெற்றவர் தான் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்போ சிறிய யூதாவில் உள்ள பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் சிறியதாக இருந்தாலும் உன்னை ஆளப்போகிறவர் இங்கிருந்தா என்ன செய்ய போகிறார்? புறப்பட போகிறார் என்பதாக சொல்லப்பட்டது. அடுத்தால இங்க பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் யாரு? அதிசயமானவர். அவர் யாரு? நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய வேண்டும். இந்த பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னத்தை செய்ய போகிறார்? அதிசயங்களை செய்ய போகிறார். காரணம் என்னவென்றால் அவர் யாரு? அதிசயமானவர். அவர் யாரு? அதிசயமானவர். இரண்டாவது ஆலோசனை கர்த்தர். மூன்றாவது அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நித்திய பிதா. நித்திய பிதா என்றால் என்றைக்கும் பிதாவாகிய தேவராக அவர் காணப்படுகின்றவர். அடுத்த கடைசியில சமாதான பிரபு. அவர் நமக்கு எதை தரக்கூடியவர்? சமாதானத்தை தரக்கூடியவர். நம்முடைய வீட்டில் சமாதானம் இருக்கிறதா? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ண இருக்கிறார். அதிகாலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய பிறப்பை நினைவு கூறுகின்ற ஆண்டவர் இன்னைக்கு பிறக்கல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே மனு குலத்தை மீட்பதற்காக கன்னிப்பெண்ணாகிய கன்னிப்பெண், திருமணமாகாதவள், அந்த திருமணமாகாத கன்னிப்பெண்ணின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினாலே அவள் கருவுற்று அதன் பிறகு பெற்றெடுத்த அந்த மகனை பற்றித்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லுகின்றன. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் அவர் அதிசயமானவர் என்பதை காண வேண்டும். அவர் ஆலோசனை கர்த்தர் என்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்லமையுள்ள தேவனாக வல்லமையான காரியங்களை நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் நடத்த போகிறார். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதில் என்ன தொட்ட விஷயம் என்னவென்றால், ஆண்டவருடைய பிறப்பை பற்றி வருஷந்தோறும் பிரசங்கம் பண்ணுறேன். வருஷந்தோறும் பிரசங்கம் பண்ணினாலும் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அறிந்து அவர்களுக்கு ஏற்ற முறையில் கிரியை செய்கிறார். அது நம்முடைய தேவனுடைய பெரிய காரியம். பாருங்க, அவர் என்ன நடத்துறது மாதிரி உங்களை நடத்த மாட்டார். உங்களை நடத்துறது மாதிரி என்ன நடத்த மாட்டார். சத்தியம் ஒன்று. சத்திய வசனத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதத்தில் நடத்துவார். வேத புத்தகத்தில் நம்ம புரட்டி பார்க்கும் பொழுது 4 விதமானவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் சாஸ்திரிகளை பற்றி சொல்லுகிறார். சாஸ்திரிகளை பற்றி சொல்லும் பொழுது கிழக்கிலிருந்து அதிசய நட்சத்திரத்தை பார்த்து புறப்பட்டு சென்ற யாரு? சாஸ்திரிகள். சாஸ்திரிகளை கர்த்தர் எப்படி நடத்தினார்?
சாஸ்திரிகளோடு எப்படி பேசினார், சாஸ்திரிகள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி மத்தேயு 2வது அதிகாரத்தில் பார்க்கலாம். லூக்கா 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மந்தை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் மத்தியில் கர்த்தர் தம்மை எப்படி விளங்க பண்ணினார் என்பதை குறித்து பார்க்கலாம். அதே லூக்கா 2வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வருகைக்காக ஒருத்தன் காத்து கிடந்தான். அவனுக்கு பேரு சிமியோன். சிமியோன் என்பவன் பல ஆண்டுகளாய் ஆண்டவர் வருவார் வருவார் என்பதை நம்பி காத்திருந்தான். அந்த காத்திருப்புதல் வீணாகவில்லை. இயேசுவானவரை தேவனுடைய ஆலயத்துக்கு 8வது நாளில் கொண்டு வந்த வேளையில இந்த சிமியோன் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அங்கு என்ன செய்து விட்டான், வந்து விட்டான். பாருங்க, இவங்க ஆலயத்துக்கு போறாங்க, சிமியோன் அங்கு வருகிறான். உடனே பார்க்கிறான், நம்ம எவ்வளவு காலமாக இவருக்காக நான் காத்திருந்தேன், இன்றைக்கு தானே இவரை காண முடிந்தது. இவர் யார்? உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. உம்முடைய இரட்சண்யத்தை என்னுடைய கண்கள், உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய ரட்சிப்பின் வல்லமையை நீர் பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிற உம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை என்னுடைய கண்கள் என்ன செய்தது? கண்டது. என்ன சந்தோஷத்தோட சொல்லுகிறார். அதே நேரத்தில் முதலாவது அந்த சாஸ்திரிகளுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினார். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனாலும் நான் சுருக்கமாக உங்களை சீக்கிரத்தில் அனுப்பிடுவேன். இனிதான் காலையில் போய் டிஃபன்லாம் ரெடி பண்ணி அதுக்கு மட்டன் கிட்டன் எடுத்து எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனால உங்களை நேரத்தில் அனுப்பிடுவேன். ஜவ்வா இழுத்துருவாரு அப்படின்னு நினைச்சிடாதுங்க. அங்கே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை சொல்லுகிறேன். அப்போ முதலாவது அவர் சாஸ்திரிகளுக்கு யாராக வெளிப்பட்டார் என்றால் ராஜாவாக வெளிப்பட்டார். சாஸ்திரிகளுக்கு யாராக வெளிப்பட்டார்? ராஜாவாக வெளிப்பட்டார். மேய்ப்பர்களுக்கு அந்த தாவீது சொன்னது போல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர்களுக்கு மேய்ப்பராக வெளிப்பட்டார். ஒவ்வொருவருடைய தராதரத்தை உணர்ந்தவர். நாம உணர முடியாது. தேவ பிள்ளையே, நீங்க என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. நம்முடைய ஆண்டவர் நம் எல்லோரையும் அறிவார். அவர் உலகத்தில் எத்தனை கோடியோ மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை கோடி மக்களையும் ஒவ்வொருவரை தனித்தனியே அறியக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் மேய்ப்பர்களுக்கு அவர் மேய்ப்பராக, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் யார் என்ன செய்யேன்? தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். மூன்றாவது, சிமியோனுக்கு ஆண்டவர் இரட்சகராக தன்னை வெளிப்படுத்தினார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக அவர் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் என்ன செய்தது? கண்டது. இப்பொழுது உம்முடைய அடியானை சமாதானத்தோடு போக விடுகிறீர். ஆண்டவரே, இப்பொழுது நாம் மண்டே போட்டாலும் நான் சந்தோஷமாய் வருவேன். ஏனென்றால் உம்முடைய இரட்சண்யத்தை நான் என்ன செய்து விட்டேன்? கண்டு விட்டேன். அடுத்தால தாய் குலத்திலிருந்து ஒரு அம்மா இருந்திருக்குது. பாருங்க, ஆசேர் கோத்திரத்தாளும் பானுவேலின் மகளாகிய யாரு? அன்னாள். அவளுக்கு கன்னிப்பருவத்தில், சின்ன வயசுல கன்னிப்பருவம் என்று சொல்லும் பொழுது 16, 17க்கு மேலே ஒரு 25 வயசுக்குள்ளன்னு வச்சுக்கிடுங்களாம். அந்த வயசுலேயே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. கல்யாணமாகி புருஷனோடு 7 வருஷம் சந்தோஷமாய் வாழ்ந்தாள். 7 வருஷத்துக்குள்ளாக புருஷன் இறந்து போறான். புருஷன் என்ன செய்து போனான்? இறந்து போனான். இவளுக்கு ரொம்ப சங்கடம். ரொம்ப சங்கடத்தோட ஆண்டவரை தேட அதிகமாக
ஆரம்பித்து விட்டாள். கர்த்தருடைய சமூகத்தில் வந்தாள். அவளும் தேவ சமூகத்தில் இருந்து புசியாமல் குடியாமல் உபவாசம் இருந்து பல காரியங்களை செய்து அவள் என்ன செய்தாள் என்றால் கர்த்தரையே தேடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு இப்போ தெரிந்து விட்டது, நாம் இதுவரையிலும் காத்திருந்தோமே. அவளுக்கு இப்போ வயசு 84 வயதுள்ள அந்த அன்னாள் என்கிற விதவை பெண் யாரை பார்ப்பதற்காக, இயேசுவை தரிசிப்பதற்காக வந்து அவள் என்ன செய்தாள், அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி தெளிவாக சொல்லுகின்றாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பெண்களுக்கு மிக முக்கிய இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 36வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல், அவளுக்கு குடியிருப்பே தேவாலயம், தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இரவும் பகலும் அவளுக்கு வேற தொழிலே கிடையாது. உடனே நீங்க நினைக்கலாம் அவளுக்கு சாப்பாடு எப்படி நடந்திருக்கும் என்று. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்களை போஷிப்பதில் கர்த்தர் மிகுந்த கவனமாயிருக்கிறார். யாரை கொண்டும் எவரை கொண்டும் போஷிக்க தேவனால் என்ன செய்யும் முடியும். ஆண்டவரை பிரியப்படுத்தும் பொழுது எல்லாம் நடக்கும். அதனால தான் சொல்லப்படுகிறது, தேவாலயத்தை விட்டு நீங்காமல். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த அன்னாளை போல தேவாலயத்தை விட்டு நீங்க கூடாது. அதனால எல்லாரும் ராத்திரி இங்க வந்து படுத்துக்கிடுங்க நீ நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த தேவாலயத்தில் எப்பொழுதெல்லாம் ஆராதனை நடக்கின்றதோ, காலையில் 5 மணிக்கு ஜெபம் இருக்கிறது, 9:30 மணிக்கு ஜெபம் இருக்கிறது, மாலையில் 6:30 மணிக்கு ஜெபம் இருக்கிறது, தினமும் 3 வேளை ஜெபம் இருக்கிறது. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குது, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கிறது, பல்வேறு ஜெபங்கள் இருக்கின்றன. இந்த அன்னாளை போல, யாரை போல சொல்லுங்க, அன்னாளை போல அந்த நேரத்தை பயன்படுத்தி, இப்பொழுது ஜெப வேளை அல்லவா, நான் தேவனுடைய சமூகத்தில் சென்று ஜெபிக்க வேண்டும். அவள் ஆண்டவரை தரிசித்தது போல நானும் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வருவீர்கள் என்றால் இந்த ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துவாரா படித்த மாட்டாரா? உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மையாக வைப்பார், ஒரு குறையும் இல்லாதபடி கர்த்தர் செய்வார். இதுதான் அன்னாளுடைய சுபாவம். நம்ம பெண்களும் நல்ல உற்சாகமாகத்தான் பலர் இருக்கிறீர்கள். ஆமாம், நானும் காலையில் பகல் நேரத்தில் ஒரு நேரம் எப்படியும் வந்துடணும், இவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. அந்த ஆசையை கர்த்தர் இந்த நாட்களில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அன்னாளை போல நம்ம இருக்கணுங்க. நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அருமையான ஒரு அன்னாள் பார்த்தீங்களா? அவளை பற்றி சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறார், தேவாலயத்தை விட்டு நீங்காமல். நம் ஆண்டவரும் அதே போலத்தான், அதே போலத்தான் தேவாலயத்தை பற்றிய ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்கு இருந்தது. அவருக்கு 3 வழக்கம் உண்டு. வழக்கத்தின்படியே அவர் என்ன பண்ணினார், ஜெபம் பண்ணினார்.
வழக்கத்தின்படியே வசனத்தை போதித்தார். வழக்கத்தின்படியே தேவாலயத்திற்கு சென்றார். இது அவருடைய இந்த மூணும் அவருடைய என்னவாய் இருந்தது? வழக்கம். வழக்கம் என்றால் அர்த்தம் என்ன? பழக்க வழக்கம். இந்த மூன்று காரியங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக செய்யணும். நேரத்தை வீணாக கழிக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் இருந்து வீணாக கதை அடிச்சுக்கிட்டு இருந்தோன்னு சொன்னார், ஆண்டவரும் நம்முடைய குடும்பத்தை கதை அடிக்கிறதுக்கு விட்டு விடுவார். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பம் தழைக்க வேண்டும். புருஷன் தன்னுடைய கடமையை செய்யணும், மனைவி தன்னுடைய கடமையை செய்யணும், பிள்ளைகள் தங்களுடைய கடமைகளை செய்யணும். அந்த குடும்பம் உயர்த்தப்படும். அப்படிப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும் என்றால் குடும்பத்தில் உள்ளவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்க வேண்டும், ஆராதனையை நேசிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுவார். அதனால தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி. அவள் என்ன பண்ணினாள்? ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? ஆராதனை செய்து கொண்டாள். வயசத்தின 84. வயசத்தின 84 வயதில் அப்படி வாஞ்சையோடு இருக்கிறாள். தேவப்பிள்ளையே, நாம் அப்படி வாஞ்சையோடு இருக்கிறோமா? இந்த அந்நாளை போல பாருங்க, அவளுக்கு நிலை. நாம நீ சொன்ன அந்த கவலையிலே கடந்து செத்து போவோம். நான் விதவையாக மாறிவிட்டேன், புருஷன் போயிட்டார், எனக்கு யாரு உண்டு? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை எல்லாரும் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இங்கு வந்திருக்கிறார், உங்களை காண்கிறார். உங்களுடைய தேவை என்ன, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த அந்நாளை எப்படி மகிழ்விக்க வேண்டும் என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். தேவப்பிள்ளையே, நம்ம ஆண்டவர் நம்மை மகிழ்விக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். உபவாசித்தாள், ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும், அந்த வார்த்தை எப்படி வருது பாருங்க, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று. இப்படி இயேசுவானவர் வருவார், கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாது. ஆனால் அவளுடைய ஆராதனை, அவளுடைய ஜெபம், அவளுடைய உபவாசம், அவள் கர்த்தரை தேடின தேட்டம், இது எல்லாம் அந்த நேரம் பார்த்து எங்க கொண்டு வந்துட்டு தேவனுடைய ஆலயத்தில் அந்த இடத்துல அவள் வந்து, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து. அந்நாள் கர்த்தரை என்ன செய்தாள்? புகழ்ந்தாள். தேவப்பிள்ளையே, நம் ஆண்டவரை புகழ வேண்டும். கர்த்தர் நமக்கு, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகள் இவர்களை பற்றி சொல்லிக் கொண்டார்கள். சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? கண்டிப்பா சொல்லணும். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை என்ன செய்தார்? செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அந்நாளுக்கு கர்த்தர் என்ன காரியங்களை செய்தார்? பெரிய காரியங்களை செய்தார். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து என்ன செய்தாள்? பேசினாள். அங்கு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவரை குறித்து பேசினார். இவர்தான் மேசியா, இவர்தான் ரட்சகர், இவர்தான் நம்முடைய பாவத்தை சுமக்கக்கூடிய தேவ ஆட்டு குட்டி, இவர்தான் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாருக்கும் தெரியாது அவரை பற்றி. குழந்தை இல்ல, குழந்தை இல்ல, யாருக்கும் தெரியாது. அந்த வெளிப்பாடை பெற்றவள் யாரு? இந்த அந்நாள். ஆண்டவரை பற்றிய வெளிப்பாடு இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவரை பற்றி என்ன இருக்கணும்? வெளிப்பாடு இருக்கணும். அதே போலதான் அந்த சிமியோனுடைய இதை பாருங்க, அதுக்கு முந்தின பக்கத்தில் இருக்குது. லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி சீக்கிரத்தில் முடித்து விடுவேன். அப்பொழுது 25 2:25
லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல், இங்க பேர் சொல்லல, இயேசுவானவர் என்று சொல்லல, மரியாளுடைய குமாரன் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலின் ஆறுதல். நம்ம ஆண்டவருக்கு பேர்ல ஒன்று இஸ்ரவேலின் ஆறுதல். நமக்கு ஆறுதலை தரக்கூடிய தேவன். உங்களுக்கு ஆறுதல் வேணுமா? யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணும். நம்ம குடும்பத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆறுதலை தருவார். ஆண்டவர் இல்லைன்னா ஒரு ஆளுக்கு எதிராக இன்னொரு ஆள் எழும்பி சாடுவோம். மற்றபடி தேவனை தேடுகிறவர்களாய் இருப்போம் என்றால், யாரை போல? சிமியோனை போல தேடுகிறவர்களாய் இருப்போம் என்றால், இஸ்ரவேலின் ஆறுதல் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு என்ன தருவார்? சமாதானத்தை தருவார். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். நம்ம குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உடனே ஆசீர்வாதமாக வந்துட்டு, நம்ம ஒரு காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு வேதனைப்பட்டோம், எவ்வளவு துன்பங்கள் துயரங்களை நம்முடைய பெற்றோர் அனுபவித்தார்கள். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். அதனால தான் அங்கு சொல்கிறார், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அந்த ஆவியின் ஏவுதலினாலே, நல்ல கவனிங்க, இவன் ஆவியின் ஏவுதலினாலே. இயேசு இன்னைக்கு வருவாருன்னு அவனுக்கு ஒரு செய்தியும் கிடையாது. இப்படி இயேசு என்பவர் வரப்பார், முன்னணையில் அவரை கடத்துவார்கள், அதுக்கு பிறகு அவரை தேவாலயத்துக்கு கொண்டு வருவார்கள். ஒன்றும் அவனுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவனும் வருகிறான். ஏன் தெரியுமா? அவனுடைய வாஞ்சை. ஆண்டவரை தேடுவதில் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஆராதனையில் ஒரு வாஞ்சை இருக்கணும். ஜபத்தில் ஒரு வாஞ்சை இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதில் ஒரு வாஞ்சை இருக்கணும். வாஞ்சையுள்ள ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தியாக்குவார். வாஞ்சையுள்ள ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்வார்? திருப்தியாக்குவார். ஏதோ கடமைக்கு போயிட்டு வரும், என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அவரும் கடமைக்காக வேண்டியே இருந்து விடுவார். இங்க பாருங்க, அவன் ஆவியின் ஏவுதலினாலே 27, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், உள்ள கொண்டு வர்றாங்க, தேவாலயத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. யோசேப்பு வளர்ப்பு தகப்பன், தாய் இந்த மரியாள், ரெண்டு பேரும் கைகளில் ஏந்தி கொண்டு அவரை தேவாலயத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது இவன் என்ன செய்தான் பாருங்க. உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு அவரை தன் கைகளில் என்ன செய்தான்? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ நம்ம பிள்ளையை கொண்டுட்டு வர்றோம், நமக்கு முன்பின் தெரியாத ஒரு ஆள் அங்கே நின்றுக்கிட்டு நம்ம பிள்ளைய கேட்டா நம்ம கொடுப்போவா? கொடுக்கவே மாட்டான். யாரு எப்படிப்பட்ட வேண்டி தெரியாது இல்லை நமக்கு. பொத்துனி கீழே போட்டான்னா என்ன பண்ணுது? தவபந்தாயின்னா ரொம்ப கவனமாக இருப்பார்கள். பிள்ளைகளெல்லாம் மடிக்குள்ளே வச்சது மாதிரி நம்ம சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் தேவாலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது நான் லேசாக கவனிப்பேன். எந்த அளவு பாசமழை பொழிகின்றார்கள் குழந்தைகள் என்றால். அவ்வளவு அக்கறை, அவ்வளவு பாசம் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக என்ன செய்யணும்? இருக்கணும். சிலர் கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆமாம், ராத்திரியெல்லாம் சில வேளையில் பிள்ளைக்கு வயிற்று கோளாறு மற்ற பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கிற வேளையில் எழுப்புனா
கேட்டீங்களா? எழுந்துருங்க எழுந்துருங்க, நான் சும்மா கடை நீ பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் என்ன இது பாருங்க. இவன் ஓடி போகிறான், ஓடி போய் அந்த பிள்ளைய கேட்குறான். பிள்ளைய உடனே என்ன செய்து விட்டார்கள்? அவனுடைய கையில் கொடுத்து விட்டார்கள். நான் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். சே, ஒருத்தன் வர்றான்னு சொன்னான், என்ன வாஞ்சையோடு வந்து அவன் எடுக்கிறான், இவங்க எப்படி கொடுக்கலாம்? அவனை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? திடீர்னு ஏதாவது பண்ணிட்டானா என்ன செய்கிறது? ஒரு நாள் ஆள் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், சாதாரண நல்லா இருந்தாலே கொடுக்க மாட்டாங்களே. ஆனால் இவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து தன் கைகளில் ஏந்தினான். உடனே தேவனை என்ன செய்கிறான்? ஸ்தோத்தரிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்சகரை பார்த்த இந்த சிமியோன் கைகளில் ஏந்தி ஆண்டவரை என்ன செய்தான்? ஸ்தோத்தரித்தான். என்ன செய்தான்? ஸ்தோத்தரித்தான். தேவனை ஸ்தோத்தரித்து உடனே சொல்றான் பாருங்க, ஆண்டவரே ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். இந்த குழந்தையை நான் கையில் எடுக்காவிட்டால், எடுத்து கர்த்தரை துதிக்காவிட்டால் எனக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. இப்பொழுது நான் எப்படி போகிறேன்? சமாதானத்தோடு போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாலயத்தில் தங்கி இருக்கிற தேவ பிள்ளையே, தேவனை நேசிக்கிற தேவ பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் எதை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார்? சமாதானத்தை தரக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். சிமியோனுக்கு அந்த சமாதானத்தை என் ஆண்டவர் கொடுத்தார். சிமியோனுக்கு அந்த சமாதானத்தை என் ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார். பாருங்க, தேவனை சோத்தரித்தான், கையில ஏந்திக்கிட்டு தேவனை துதித்தான். துதித்துக்கிட்டு சொல்லுகிறான், இப்பொழுது உமது அடியானை எப்படி அனுப்புகிறீர்? சமாதானத்தோடு அனுப்புகிறீர். ஒருவேளை இந்த யோசேப்பும் மரியாளும் அவனுடைய கையில் அந்த குழந்தையை கொடுக்காவிட்டால் அவன் எப்படி போயிருக்க மாட்டான்? சமாதானத்தோடு போயிருக்க மாட்டான். அவன் கர்த்தரை தேடின தேடுதல் அவனுக்கு எதை கொடுத்தது? சமாதானத்தை கொடுத்தது. ஆமருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதனாலதான் இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். அவரை பற்றிய செய்தி என்ன சொல்றான் பாருங்க. 30வது வசனத்திலிருந்து அவரை பற்றிய செய்தியை இந்த சிமியோன் அங்கிருந்தவர்களுக்கு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? தேவரீர், 30வது வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. இயேசுவானவரை பற்றி யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த என்ன ஒளி? மெய்யான ஒளி. இந்த ஒளிகளெல்லாம் டூப்ளிகேட் ஒளி, மனுஷன் உண்டாக்குகிற ஒளி. அவர் உலகத்திற்கு யாராயிருக்கிறார்? ஒளியாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு யாராகவும், தம்முடைய ஜனத்துக்கு அவர் மகிமையாக காணப்படுகிறார். புறஜாதிகளுக்கு ஒளியாக, தம்முடைய ஜனத்துக்கு அவர் யாராக இருக்கிறார்? மகிமையாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் ஒளி மாத்திரம் இல்லைங்க, அவர் நமக்கு யாராக இருக்கிறார்? மகிமையாக இருக்கிறார். நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஆபிரகாமை சொன்னார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். நமக்குள்ள மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம கால் மிதிக்கிற இடமெல்லாம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
நாம தேவனுடைய பிள்ளை என்பதை எதனால் அறியலாம் என்றால், நாம போற இடம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தில் போய் கால் மிதித்தோம் என்றால் அந்த குடும்பம் ஒரு நாளும் கீழ் நோக்கி போகக்கூடாது, மேல் நோக்கி செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேவ பிள்ளையோடு யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இதை சிமியோன் சொன்னாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாலே இயேசு பிறந்து குழந்தையாக ஆலயத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது சொன்னவன் யார் என்றால், இன்ன சிமியோன் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் என்ன செய்தது? கண்டது. உம்முடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் என்ன செய்தது? கண்டது. அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் தகப்பனாகிய யோசேப்பு நீ போடல, யோசேப்பும் அவருடைய தாயாரும் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். தேவ பிள்ளையே, தேவனுடைய செய்தியை சொல்லும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆச்சரியப்பட வேண்டும். ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாட்களில் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த 4 பேரையும் தனித்தனியாக சொல்லுறதுக்கு நேரம் இல்லை. 2 பேரை விட்டுட்டேன். யாரெல்லாம் விட்டுட்டேன்? சாஸ்திரிகளையும் விட்டு விட்டேன். அடுத்தால யாரையும் விட்டு விட்டேன்? ஆமாம், மேய்ப்பர்களையும் விட்டு விட்டேன். போன வருஷம் மேய்ப்பர்களை பற்றி தெளிவாக சொன்னேன். இனி இதில் உள்ள சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நேரம் இல்லாதபடியினால் கர்த்தர் நமக்கு எப்படி சமாதானத்தை தருவார், ஆண்டவர் ஏன் வந்தார் என்பதை பற்றி சில வசனங்கள் வாசிப்பதனோடு நான் நிறுத்தி விடுகின்றேன். காரணம் என்னவென்றால், வீட்டில் நல்ல எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள். ஆனாலும் அந்த வசனங்களை சொல்லாமல் நமக்கு மனசில் ஒரு நிம்மதி வராது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியங்களை செய்வார், இயேசு இந்த உலகத்தில் வந்ததுனால நமக்கு என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது 21வது வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கினார்? பாவமறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கினார்? பாவமாக்கினார். ஏன் ஆக்கினார் என்றால், நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்காக, நாம ரட்சிக்கப்படுவதற்காக. அது எங்க வருது என்றால் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம், ஆண்டவர் பாவமாக்கப்பட்டார். ஏன் பாவமாக்கப்பட்டார்? 1 தீமோத்தேயு 2:15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை. நமக்கு எதிலிருந்து விடுதலை தருவதற்காக இயேசு வந்தார். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசு வந்தார். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கணும்னு சொன்னா, அந்த 3வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 3:15, தாமதிப்பேனாயில் தேவனுடைய வீட்டிலே நடக்கும் வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், நம்முடைய வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும். சத்தியத்துக்கு என்னவாய் இருக்கணும்? தூணாய் இருக்கணும். இந்த வீட்டில் உள்ள சாபத்தை கர்த்தர் போக்குவார். பாவத்தை கர்த்தர் என்ன செய்வார்? போக்குவார். கட்டுகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். தேவ பிள்ளையே, எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யும்? மாறும். அதனாலதான் கலாத்தியர் 3:13 பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் விதமாக சொல்லுகிறார். கலாத்தியர் நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது,
அங்கு கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாயி, கிறிஸ்து நமக்காக என்னாயி? சாபமாயி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ முதலாவது பாவத்திலிருந்து நீங்களாக்குகிறார், இரண்டாவது நம்மை சாபத்திலிருந்து என்ன ஆக்குகிறார்? நீங்களாக்குகிறார். அது மாத்திரமல்ல, பாவிகளை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் இவ்விதமாக சொல்லுகிறார். மத்தேயுவுக்கு எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி என்ன செய்தது? நடந்தது. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், நோய்களை என்ன செய்தார்? சுமந்தார். நம்முடைய நோய்களையும் கர்த்தர் என்ன செய்யக்கூடிய தேவனாக இருந்தார்? நீக்கக்கூடிய தேவனாக இருந்தார் என்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 8வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஆவியானவர் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? 8வது அதிகாரம் 9வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்மை ஐஸ்வர்யவான்களாக்குவதற்காக இயேசு என்னானார்? தரித்திரரானார். நம்மை உயர்த்துவதற்காக. ஏன் மாட்டுத் தொழுவத்தில் முன்னணையில் கிடத்தப்பட்டார்? ஏன் அந்த தாழ்மையை தரித்தார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார், கிறிஸ்து நமக்காக நம்மை மீட்பதற்காக நோய்களை சுமந்தார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, அவர் தரித்திரர் கிடையாது, அவர் ஐஸ்வர்யவான். வானத்தையும் பூமியையும் உடைத்தவர், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தர் எல்லாம் அவருக்கு. ஆனால் தன்னை தரித்திரனாக்கினார். ஏன் தெரியுமா? நம்மை ஐஸ்வர்யவான்களாக்குவதற்காக. நம்முடைய தாய் தகப்பனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் அவர்கள் நமக்காக எவ்வளவு தியாகம் பண்ணினார்கள், எவ்வளவு கடுமையாக உழைத்தார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், கர்த்தரை தேடினார்கள், கர்த்தருடைய ஆலயங்களுக்கு சென்றார்கள், மணி அடித்தார்கள். அப்பப்பா என்ன பாடு, என்னையா ரெஸ்ட் உண்டு. ஏன்? தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்வதற்காக? ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக. அத்தனை பாடுகளையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள் என்பதாகத்தானே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனால தான் யோவான் அப்போஸ்தலனுடைய இதில் அந்த பிலாத்து வந்து இயேசுகிட்ட கேட்குறான், நீ யூதருடைய ராஜாவோ? இதெல்லாம் அந்த 4 கூட்டத்தாரிலையும் அது வரும். அவரை சாஸ்திரிகள் ராஜாவாக கண்டார்கள், பேசின வேளையில் ராஜாவாக பேசினார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை காக்கிற அந்த வேலையை செய்தவர்கள் அவர் நல்ல மேய்ப்பனாக கண்டார்கள். இந்த சிமியோன் அவரை தீர்க்கதரிசியாக கண்டான். அந்நாள் அவர் தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் சமாதானத்தின் வழியில் நடத்துகிறவராக அந்நாள் என்ன செய்கிறாள்? கண்டார் என்பதாக நாம் பார்த்தோம். அந்த வேளையில்
பாடு மரணத்தின் போது இந்த ஒரு வசனத்தையும் 2 வசனம் இருக்குது, அந்த 2 வசனத்தையும் வாசித்து நான் முடித்து விடுகின்றேன். யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் யோவான் எழுதிய அந்த 18வது அதிகாரம் 36வது 37வது வசனத்தை பாருங்க. அவன் ஒரு கேள்வி கேட்குறான், இயேசுகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பிலாத்து. அப்போ 35 வாசிக்கிறேன். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியனும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. யாருக்கு பதில் கொடுக்கிறார்? தேசாதிபதியாகிய பிலாத்துவுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என்னுடைய ராஜ்யம் இவ்வளவு. அவன் கேட்ட கேள்வி, நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறான். அப்போ அவனுக்கு அவர் பதில் கொடுக்கிறார், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யம் அல்ல. ஆனால் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னான், எல்லாம் பணிந்து கொள்ளும், எல்லாம் எனக்கு தந்திருக்குது. ஏய், அது உண்மைதான்டா. ஆனாலும் அதில் சர்வ அதிகாரமும் யாரிடத்தில் இருக்கிறது? என்னிடத்தில் தான் இருக்கிறது. அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன செய்வாயாக? ஆராதனை செய்வாயாக என்று சொன்னவர் பிலாத்துவுக்கு என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க. 37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ? எப்பா, நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன். சத்தியத்துக்கு குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் என்ன செய்கிறான்? கேட்க. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. என் ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. அந்த ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்றால் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்துக்கு சாட்சியாக நான் வந்திருக்கிறேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் என்ன செய்கிறான்? சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். அப்போ ஆண்டவர் எதற்காக வந்தார்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக, சத்திய வழியிலே சபையை நடத்துவதற்காக, சத்திய வழியிலே சபையை உருவாக்குவதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். எனவே இந்த பிறப்பின் பண்டிகை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என்னுடைய எதை கேட்கிறான்? சத்தம் கேட்கிறான் என்றபடி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். முடிந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள், மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் வந்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய ரோகங்களுக்காக, என்னுடைய தரித்திரங்களுக்காக ஆண்டவரே உம்மை நீர் அர்ப்பணித்தீர் ஐயா. அதுபோல நானும் என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன். உம்முடைய ஆலயத்தை நேசிக்க ஆண்டவரே, உம்முடைய ஆராதனையை நேசிக்க கர்த்தர் என்னை பண்படுத்தும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஐயா. சாஸ்திரிகளுக்கு ஆண்டவரே ராஜாவாக உம்மை வெளிப்படுத்தினீர். மந்தையை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு ஆண்டவரே உலகத்தின் ஜனங்களை மேய்க்கக்கூடிய நல்ல மேய்ப்பனாக கர்த்தர் வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, சிமியோனுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக ஆண்டவர் வந்ததினுடைய நோக்கத்தை சொல்லுகிறவராக நீர் வெளிப்படுத்தினீர். அந்நாளுக்கு ஆண்டவரை ஆராதிப்பதனால வரக்கூடிய மேன்மைகளை உணர்த்தும்படியாக அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை தரிசிக்க முடியும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால்
நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆனந்தமாய் இன்பக்கனாய் ஏகிடுவே நோயா பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்பக்கனாய் ஏகிடுவே நோயா பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடோ நாதன் இயேசுய நோடிருப்பா. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடோ நாதன் இயேசுய நோடிருப்பா. ஆனந்தமா இன்பக்கரா ஏகிடுவே பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா இன்பக்கரா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம்படம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம்படம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறே. காரும் தேவா ஏழைக்கு மாறாத உங்கேரோபாயே கண்பாரும் என்று நானும் மாடி. காரும் தேவா ஏழைக்கு மாறாத உங்கேரோபாயே கண்பாரும் என்று நானும் மாடி. ஆண்டவரே, ஆனந்தமாய் இன்பக்கானான அடையும்படியாய் எங்களுக்காக இந்த உலகத்தில் மனுக்கோலம் பூண்டீரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் தரிசனம் கொடுத்து அவர்களை எல்லாம் எங்களுக்கு மாதிரியாக நீர் வைத்திருக்கிறபடியால் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நட்சத்திரத்தை பார்த்து வந்த சாஸ்திரிகளுக்கு ஆண்டவரே நீர் ராஜாவாக வெளிப்படுத்தினீர். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள் என்பதாக வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் மந்தையை காத்தவர்கள் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை கண்டு ஆண்டவரே பெத்லகேமிலே வந்து உம்மை தரிசித்தார்கள் ஐயா. அவர்களுக்கு நல்ல மேய்ப்பராய் காணப்பட்டு அவருடைய தொழில் துறைகளை எல்லாம் ஆசீர்வதித்து உலகத்துக்கு உம்முடைய பிறப்பின் செய்தியை சொல்லும்படியாக கர்த்தர் வைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீண்ட காலமாய் உமக்காக உம்முடைய வருகைக்காக உம்முடைய ஊழியங்களுக்காக காத்திருந்த சிமியோனுக்கு ஆண்டவரே நீர் வந்த வேளையில் ஆவியின் ஏவுதலினால அவனோ தேவாலயத்தில் வந்து உம்மை கைகளில் ஏந்தி பிதாவை துதித்து ஆண்டவரே ஊழியத்தினுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய்
கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்நாள் ஒரு விதவையாக இருந்தாலோ தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்தபடியினால் 84 வயது நிரப்பப்பட்ட அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தீர் ஐயா. அதுபோல இங்கு வந்திருக்கிற வயது முதிர்ந்த பெரியவர்கள் மற்றவர்கள் யாவரும் இந்த அந்நாளை போல உம்முடைய சமூகத்தை விட்டு பிரியாதபடிக்கு ஜபத்திலும் வேண்டுதலிலோ உபவாசத்திலும் கர்த்தரை ஆராதிப்பதிலோ ஆராதனையிலும் ஆராதனை அவள் செய்து கொண்டு வந்தது போல நாங்களும் செய்யும்படியாய், இம்மைக்காக உம்மை பின்பற்றாதபடி நிச்சயத்துக்காக உம்மை பின்பற்றும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யோ. உம்முடைய பிள்ளைகள் இதுவரையிலும் வாஞ்சையோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக என் அப்பன் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்போ, ஆறுதலோடு அனுப்போ. உம்முடைய பிறப்பின் நாளை கொண்டாடுகிற இவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவரே பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையோ தொடரக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்று ஆசீர்வதிக்கிறேன். நீர் கூட இருக்கணும், அது மாத்திரம் எங்களுக்கு போதும். தொடர்ந்து நடத்தும் திரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதிகர மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூல ஜெபம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நடத்துதலும் இந்த பண்டிகை நாட்களில் நம் அனைவரோடும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் நேரம் ஆயிட்டு கவலைப்படாதுங்க, வேலைகள்லாம் சீக்கிரம் முடிச்சிருவீங்க.